காலை கொடுக்காத பிடிச்சான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஆர்ஜே அப்பு. வெல்கம் டு அவர் சேனல் AZ கேம் டைம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் காலேஜ் vs ஆலத்தங்கரை மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலத்தங்கரை டீமுக்காக ஃபர்ஸ்ட் ரைடு ஆடிட்டு இருக்கிறாரு. ஸ்கோர் பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். அர்ஜுன் நம்பர் 18 அருமையாக ஒரு இடி தை ஹோல்டு போட்டிருக்காருங்க. எத்தனை பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு? ஸ்கோர் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். 1 போனஸ் பாயிண்ட் ரைடர் டவுனுங்க. ஈச் 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 1-1. கார்த்திக் லெஃப்ட் ஃபன்ஸ் கார்த்திக் அருமையான ஒரு போனஸ் நிகழ்த்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல போனஸ் கொடுத்துருக்காங்க. ஆலத்தங்கரை டீமுக்கு 2 வெற்றி புள்ளி. ஃபீனிக்ஸ் காலேஜ் டீமில் இருந்து ரைட் ஃபன்ஸ் ஆடுறாரு, ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. இந்த இடத்துல ரைட் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து டேக்கிள் பண்ணி விட்டுருக்காரு. இந்த இடத்துல எத்தனை பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரில. மல்டிபிள் பாயிண்ட்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேக்லேயே அடித்து விட மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீம் பிளேயர்ஸும் ஒவ்வொரு புள்ளி எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. மேட்ச் எந்த மாதிரி சூடு பிடிக்குமா இல்லை ஒன் சைடாக போகுமா அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் பிளேயர்ஸு ஆப்போனன்ட் டீம் பிளேயரை டேக்கிள் பண்ணி 1 பாயிண்ட் எடுத்துருக்காங்க. ஆலத்தங்கரை டீமுக்கு லெஃப்ட் டிஃபென்ஸ் கார்த்திக் ஆடுறாரு. இந்த வாட்டி 5 பேர் டிஃபென்ஸு கொஞ்சம் ரஷ் பண்ணி ஆட வேண்டிய சுச்சுவேஷன். லாக் ஆகியிருக்காருங்க இந்த இடத்துல கார்த்திக். மேக்ஸிமம் 6 பேர் 7 பேர் இருந்தாங்க அப்படின்னா போனஸ் போட்டு வந்துடலாம். 5 பேர் அப்படின்னா கொஞ்சம் ரஷ் பண்ணி தான் விளையாட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் காலேஜ் பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3rd ரைடு ஸ்கோர் பண்ணி ஆக வேண்டிய கட்டத்தில் ஆடிட்டு இருக்கிறாரு. ஸ்கோர் பண்ணுவாரா? நம்ம பிளேயர்ஸ் இல்லைன்னா அவங்கள டேக்கிள் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 2 நல்லா ஆடிட்டு இருக்கிறாரு. நல்ல ஒரு ரைட் டிஃபென்ஸ். டேக்கிள் மாட்டப்படுவாரா? மாட்டியிருக்காருங்க இந்த இடத்துல. நம்பர் 11 பாண்டி நல்ல ஒரு டேக்கிள் பிடிச்சி கொடுத்துருக்காருங்க ஆலத்தங்கரை டீமுக்கு. நம்பர் 18 அர்ஜுன் ஆடுறாரு. இந்த 5 பேர் டிஃபென்ஸில் ஒரு ஸ்கோர் பண்ணுவாரா? பண்ணியிருக்காருங்க இந்த இடத்துல. நல்ல ஒரு ரிலீஸ் காட்டி ஆலத்தங்கரை டீமுக்கு தன்னுடைய வெற்றி புள்ளியை எடுத்து கொடுத்துருக்காரு அர்ஜுன். 5-6 என்ற வெற்றி புள்ளி கணக்கில் மேட்ச் போய்கிட்டு இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து கார்னர்கிட்ட போய் ஒரு டச் பாயிண்ட் நிகழ்த்தி அதுக்கப்புறம் 2-3 பாயிண்ட் உடச்சிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை பாயிண்ட்ஸ்னு. மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபீனிக்ஸ் காலேஜிலேருந்து ரைட் டிஃபென்ஸை டேக்கிள் பண்ணியிருக்காருங்க. நம்பர் 11 பாண்டியா. ரைட் கார்னர் பாண்டியா 2 அடி அடித்து கொடுத்துருக்காரு தன்னுடைய ஆலத்தங்கரை டீமுக்காக. ஹைஃபை போடுவார் அப்படின்றத பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே சுப்பிரமணி பார்த்தீங்கன்னா லைன் பக்கத்தில் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு பதிலாக இழுத்துட்டு போயிட்டாங்க. உள்ளே கையை போட்டார், ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்னு தான் நினச்சேன். இருந்தாலும் அவர் லாக் ஆகிட்டார். உள்ளே பிடிச்சி இழுத்துட்டாங்க சீக்கிரமாகவே. ஒரு போனஸ் பாயிண்ட், அங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 1 பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் அருமையாக ஒரு டோ போட்டு ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஸ்கோர் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு. கொடுத்துருக்காங்க. 1 பாயிண்ட் கோஸ் டு ஆலத்தங்கரை. ஃபீனிக்ஸ் காலேஜ் டீம்லேருந்து ஒரு ரைட் டிஃபென்ஸ் அடி மிஸ் ஆகும் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் பாண்டி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தன்னுடைய 3வது டேக்கில் நிகழ்த்தி கொடுத்துருக்காரு ஆலத்தங்கரை டீமுக்காக. ஆலத்தங்கரை 15, ஃபீனிக்ஸ் காலேஜ் 7. சுப்பிரமணியம் ஆடுறாரு. தூத்துக்குடி சிங்கம் வந்தவொடனே ஃபஸ்ட்டு ஒரு வால்ட்டு போட்டாருங்க. ஜம்ப்பு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். எல்லா மேட்ச்லேயுமே ஒரு நல்ல ஜம்ப் அடிக்கிறாரு. நல்லா ரிலீஸாக இருக்குது அந்த ஜம்ப்பு. சம்டைம்ஸ் ரொம்ப ஹை அடிப்பார், சில டைம்ஸ் இந்த மாதிரி உலட்டி விட்டு வந்துடுவார். ஸோ நல்ல ஒரு லெஃப்ட் டிஃபென்ஸ் பிளேயர். ஃபீனிக்ஸ் காலேஜிலேருந்து ரைட் டிஃபென்ஸ் ஆடுறாரு. அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் ரைட் ஆர்ட்ஸ் அருமையாக டேக்கிள் பண்ணி கொடுத்துருக்காரு தன்னுடைய டீமுக்கு. நம்பர் 18 ஆடுறாரு. அர்ஜுன் இந்த வாட்டி ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்றத பார்க்கலாம். இல்லைங்க, மாட்டியிருக்காரு இந்த வாட்டி. ஃபீனிக்ஸ் காலேஜ் 7-9 சூப்பர் டேக்கிள் இருப்பாங்க அந்த இடத்துல. 9-17 ஆலத்தங்கரை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி லெஃப்ட் டிஃபென்ஸ் சிங்கம் அருமையான ஒரு வால்ட்டு போட்டிருக்காருங்க. ஜம்ப்பு செகண்ட் டைமாக அவர் ஜம்ப் அடித்து கொடுத்துருக்காரு. ஒரு பாயிண்ட் எடுத்து ஆலத்தங்கரை டீமுக்கு. நம்பர் 3 ஆடுறாரு. ஃபீனிக்ஸ் காலேஜிலேருந்து ஸ்கோர் பண்ணுவாங்களா, டேக்கிள் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். கட்டிங் ஏரியா இருக்கார், டச் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அம்பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அவுட் கொடுக்கல, டச் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். டச் பண்ணியிருக்காரு. ஃபீனிக்ஸ் காலேஜ் 10, ஆலத்தங்கரை 19. 9 புள்ளி முன்னிலையில் ஆலத்தங்கரை. கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்குது மேட்ச்சு. பட் ஒன் சைடாக போயிடுச்சுன்னா பார்க்கலாம்.
எப்படி போகுது அப்படின்றத. சுப்பிரமணி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வெற்றி புள்ளிகளை அலத்தங்கரை டீமுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்காருங்க. அதுதான் சுப்பிரமணி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கடந்த சில மேட்சுக்களாகவே இவர் இந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகேஷ் தன்னுடைய ஒரு டேக்கில் அடித்து நிகழ்த்தி கொடுத்துருக்காரு. தன்னுடைய அலத்தங்கரை டீமுக்கு ஒரு பாயிண்ட்டுகள் எடுத்து கொடுத்துருக்காரு. ஹாஃப் டைம் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க, சைட் சேஞ்ச். இப்போ ஸ்கோர் பார்த்திங்கன்னா அலத்தங்கரை 21, ஃபீனிக்ஸ் காலேஜ் 10. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஃபஸ்ட் ரைடாக அடித்து விட்டுருக்காங்க. எத்தனை பாயிண்ட் கொடுக்குறாங்க? போனஸ் ப்ளஸ் 2 பாயிண்ட்ஸ் போயிருக்குங்க இந்த இடத்துல. ஆஃப் டைமுக்கு அப்புறம் மேட்ச் மாறுமா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா சொல்ல முடியாது, மேட்ச் எப்போனாலும் மாறலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே பிளேயரை வந்து அடித்து விட்டுருக்காங்க. கேப் ஓடிட்டார், சப்போர்ட் எடுக்கலை. ஸோ டிஃபென்ஸ் பழையபடி மிஸ்டேக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா என்னன்றது தெரிலங்க. பார்க்கலாம். இந்த மேட்ச்சு தப்பு பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த மேட்ச் நம்ம ஓன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா தோற்றுருவோம். கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு ஸ்கோர் பண்ணாமல் அவர் போய் மாட்டிகிட்டு இருக்கிறாருங்க. யோசிச்சு ஆடணும் இந்த இடத்துலலாம். போச்சு, ஒரு வாஸ் அவுட்டு போச்சுங்க. 2 ரைட்டில் ஒரு வாஸ் அவுட்டை முடிச்சு விட்டாங்க. ஃபீனிக்ஸ் காலேஜ் இப்போ தான் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 21 அலத்தங்கரை, ஃபீனிக்ஸ் காலேஜ் 20. பக்கத்தில் நெருங்கிட்டாங்க. மேட்ச் சூடு பிடிக்குமா அப்படின்றத பார்க்கலாம். கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக ஒரு போனஸ் போட்டிருக்காரு. மேட்ச்சு சூடு பிடிக்குமா அப்படின்றத பார்க்கலாம். போனஸ் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? போட்டிருக்காருங்க, தெளிவாக தான் போட்டார். அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. போனஸ் பாயிண்ட் கோஸ் டு அலத்தங்கரை. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணி இளஞ்சிங்கம் இந்த முறை ஸ்கோர் பண்ணுவாருங்க. அவர் மேலே நம்பிக்கையே வச்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வரக்கூடிய ரைடர் எல்லாமே அவர் ஸ்கோர் பண்ணி தான் இருக்கார். நம்பர் 11 கார்த்திக் அருமையான ஒரு ரோலிங் டச் நிகழ்த்திக்கிறாங்க. இந்த இடத்துல ரோலிங் டச் வந்து பார்த்திங்கன்னா இவரோட சிக்னேச்சர் ஸ்கில் மாதிரியே வச்சுட்ருக்கிறாரு. ஏன்னா 2-3 நிறைய மேட்சஸில் அவர் இந்த ரோலிங் டச்சில் கன்ஃபார்ம் ஒரு பாயிண்ட் எடுத்துருவாருங்க. இந்த மாதிரி ஒரு சிக்னேச்சர் ஸ்கில் வச்சுருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு, டேக்கிள் பண்ணப்பட்டாரா இல்லைங்க, ஈச் ஒன் பாயிண்ட்டுங்க. டேக்கிள் பண்ணப்பட்டிருக்காரு. பட்டு நம்ம டிஃபெண்டர் வந்து பார்த்திங்கன்னா எண்டில் என்ன கிராஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அருமையான ஒரு ஜம்ப் அடித்தார். இருந்தாலும் பிரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. டேக்கிள் பண்ணிட்டாங்க அவரை. ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் காலேஜ் 22, 25 அலத்தங்கரை. ஸ்கோர் எப்படி வேணாலும் போகட்டுங்க, நான் என்னுடைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருப்பேன் அப்படின்ற பட்சத்தில் சுப்பிரமணி தன்னுடைய டீமுக்கு அருமையான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறாரு. போனஸ் ப்ளஸ் 1 எடுத்து கொடுத்துருக்காரு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் ஆடுறாரு. என்னாச்சு, இந்த ரைடு வந்து மைனஸ் ஆடுறாரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் முடிச்சு மேட்ச் முடியக்கூடிய தருவாய் வந்துருச்சு. லாஸ்ட் 5 மினிட்ஸ் கொடுக்கணும். கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல லாஸ்ட் 5 மினிட்ஸ் கொடுத்துட்டாங்க. தேர்ட் ரைடு ஃபீனிக்ஸ் காலேஜ்லேருந்து நம்பர் 3 ஆடுறாரு. ஸ்கோர் பண்ணுவாரா? ஸ்கோர் பண்ண வேண்டிய கட்டத்தில் ஆடிட்டு இருக்கிறாரு. மல்டிபிள் பாயிண்ட்ஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மேட்ச் இன்னுமே ரொம்ப டஃப்பாகி போயிடும். இல்லை அப்படின்னா நமக்கு தான் கொஞ்சம் ஈஸி, ஜெயிக்கிறதுக்காக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உள்ளது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் ரைட் டார்ச் அருமையான ஒரு டேக்கிள் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னில் இருந்து குத்திருக்காருங்க. நான் அருமையான ஒரு டேக்கிளை நிகழ்த்தியிருக்காரு. ஸோ நமக்கு தான் மேட்ச் வந்து சாதகமாக இருக்குது. எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் 5 மினிட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏதாவது மாற்றம் நிகழ்வோம், மேட்ச் டஃப்பாக போகுமா அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 2 ஆடுற ஃபீனிக்ஸ் காலேஜில் அருமையான ஒரு டுக்கி ட்ரை பண்ணார். இருந்தாலும் போகலைங்க. நல்ல சப்போர்ட் எடுத்துட்டாங்க. போயிருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்திருக்கும். அடுத்தங்க பார்த்தீங்கன்னா 29 ஃபீனிக்ஸ் காலேஜ் 22. கார்த்திக் ஆடுறாரு. 3 பேர் டிஃபென்ஸ் உடைப்பாரா அப்படின்றத பார்க்கலாம். சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன் 2 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. ஸோ இனி சிங்கிள் மேன் மட்டும் தான் இருக்கிறாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மாட்டுவாரா? இவரை பிடிச்சாங்க அப்படின்னா வாஸ் அவுட். நமக்கு என்னங்க நடக்குது இந்த இடத்துல? சிங்கிள் மேனை போய் அடிச்சு விட்றாங்க. போனஸ் ப்ளஸ் 2 பாயிண்ட். அவர் எவ்வளோ உள்ளே வந்துட்டு போகிறாரு. மிஸ்டேக் பண்ணுறாங்க அலத்தங்கரை. இது உங்களுடைய மிஸ்டேக், பார்த்துக்கோங்க. கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸில் உங்களுடைய மிஸ்டேக்ஸ்னாலேயே மேட்ச் தோக்கக்கூடிய கட்டத்தில் கொண்டு போய் விட்டுரும் சில சமயங்களில். இந்த வாட்டியும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 18 அர்ஜுன் ஆடுறாரு. சூப்பர் டேக்கிள் மாட்டுவாரா? இல்லைங்க, ரிலீஸ் ஆகியிருக்காரு அந்த இடத்துல. ரிலீஸ் ஆகிருக்காருங்க. கையை போட்டார். 2 + 2 4 பாயிண்ட். இதுக்கு தான் கொண்டு போகிறாங்க. ஏன்னா ஒரு மல்டிபிள் பாயிண்ட்ஸ் உடஞ்சிட்டு இருந்தாலும் கூட லாஸ்ட் 5 மினிட்ஸில் மொத்தமாக வாஸ் அவுட்டும் போயிடும். எடுக்கிறது கஷ்டங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் காலேஜ் பிளேயர் தன்னுடைய டீமுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இந்த சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன்லேருந்து பாகுபலி வந்திருக்காருங்க. வசந்தகுமார் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு அலத்தங்கரை டீமுக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டை பிரேக்கர் டைமில் இவர் வந்து இறக்கி விட்ருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் இந்த மாதிரி டாலா ரைடர் வந்து டாக்டிக்ஸ்க்காக யூஸ் பண்ணி நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு நிற்கவே இல்லைங்க. மேட்ச் நம்ம கையில் தான் இருக்குது. 10 பாயிண்ட் லீடில் நம்ம தான் இருக்கிறோம். ஆனாலே டிஃபென்ஸ் தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டே இருக்காங்க.
பாகுபலி A to Z பாகுபலி ஆடுறாரு. வசந்தகுமார் மறுபடியும் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிடியூஷனில் வந்து தன்னுடைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் ரைடு ஆடுறாரு நம்பர் 12 ஃபீனிக்ஸ் காலேஜ்லேருந்து. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். 38 ஆலத்தங்கரை, ஃபீனிக்ஸ் காலேஜ் 27. 11 புள்ளி முல்லையில் ஆலத்தங்கரை. ஸோ ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் அடித்து போகிறாரு. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆலத்தங்கரை டீம் சின்ன சின்ன தப்பு பண்ணாங்க. ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ் நல்லா விளையாடுனாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.